ஒரு நாள் மொட்டையன் காட்டுப் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது மரத்தடியில் வழக்கத்துக்கு மாறாக பெரிய தங்க நிறத்தில் ஒரு மாம்பழத்தைப் பார்த்தான். அது அவ்வளவு வாசனையாகவும் அழகாகவும் இருந்தது. மொட்டையன் தன் மனதிற்குள், அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய மாம்பழம்! இதை என் நண்பர்களான முயல், மான் குட்டிகளிடம் காட்டினால் அவர்கள் அதை பங்கு போட்டுக் கேட்பார்கள். நானே இதைச் சாப்பிட்டு விட வேண்டும். மொட்டையன் அந்த மாம்பழத்தை யாருக்கும் தெரியாமல் தனது வீட்டுக்குள் ஒரு மரப்பொந்தினுள் கொண்டு சென்று ஒளித்து வைத்தான். முழு பழத்தையும் தானே சாப்பிட முயற்சித்தான். பாதி பழத்தை அவசரமாகச் சாப்பிட்டபோது அவனுக்கு வயிறு நிரம்பி வலி வர ஆரம்பித்தது. மொட்டையன் வலியால் துடித்து, ஐயோ, வயிற்றை பிசைகிறதே! இந்த மாம்பழத்தின் சுவையைக் கூட என்னால் ரசிக்க முடியவில்லையே! நான் ஏன் இதை தனியாகச் சாப்பிட நினைத்தேன்? குட்டி அணில் மொட்டையனின் வீட்டருகே வந்தது. மொட்டையன் முகத்தை சோகமாக வைத்திருப்பதையும் வயிற்றை பிடித்திருப்பதையும் பார்த்தது. குட்டி, என்ன மொட்டையா, ஏன் சோகமாக இருக்கிறாய்? உன் குரல் சத்தமே கேட்கவில்லையே! என்ன நடந்தது? மொட்டையன் அழுது கொண்டே, குட்டி, எனக்கு ஒரு பெரிய மாம்பழம் கிடைத்தது. அதை நான் தனியாகச் சாப்பிட நினைத்து ஒளித்து வைத்துச் சாப்பிட்டேன். இப்போது வயிற்று வலி தாங்க முடியவில்லை. குட்டி சிரித்தது. அடடே! ஒரு மாம்பழம் கிடைத்த மகிழ்ச்சியை தனியாக ஒளித்து வைத்ததால் அதன் சந்தோஷமும் உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. வா, நண்பர்களை அழைப்போம். மீதி இருக்கும் பழத்தை பங்கு போட்டுக் கொடுத்தால் உன் வயிற்று வலியும் காணாமல் போகும். முயல் குட்டி மற்றும் மான் குட்டியைச் சத்தம் கொடுத்து அழைத்தது. அனைவரும் வந்ததும் மாம்பழத்தின் மீதி பகுதியை சிறு துண்டுகளாக வெட்டி பகிர்ந்து கொண்டனர். அனைவரும் சிரித்து மகிழ்ந்து மாம்பழத்தைச் சாப்பிட்டனர். மொட்டையன், நண்பர்களே, என்னைப் போல சுயநலமாக இருக்காதீர்கள். எல்லாவற்றையும் பகிர்ந்து சாப்பிடும்போதுதான் அதன் சுவை அதிகமாகிறது. இப்போது என் வயிற்று வலி சுத்தமாகப் போய்விட்டது. பகிர்ந்து வாழ்வதே உண்மையான இன்பம்.